இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலே சங்கீதம் 128 சங்கீதம் 4 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். எனக்கு பின்பாக இருக்கிற இந்த பப்பாளி மரத்தை நீங்க பார்க்கிறீங்க. இதனுடைய காய்கள் எல்லாம் அதிகமான ஒரு காய்ப்பு பிடித்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது மிகவும் எனக்கு ஒரு சந்தோஷம். அதிகமான காய்கள், அதிகமான ஒரு செழிப்பான ஒரு மரமாக அது இருக்கிறது. இதே போல மனிதருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் என்பது விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது எண்ணிக்கைக்கு அடங்காதது. அது அதிகமாய் நாம் சந்தோஷப்படக்கூடியது. எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இது வருகிறதாம், கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர்கள் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். எதற்காக இந்த பப்பாளி மரத்தை சொன்னா, இது ஏற்கனவே ஒரு நோயினால் வெட்டப்பட்ட ஒரு மரம். அது மேலே அது வெட்டப்பட்டு அது இன்றைக்கு மீண்டும் தளிர்விட்டு எல்லா இடங்களிலுமே பரவி ஒரு அழகான பப்பாளி மரமாக இருக்கிறது. முதலாவது அதனுடைய வியாதி தன்மைகள் மாறப்பட்டது. அவருடைய வாழ்க்கை சரியானது. இப்பொழுது பார்ப்பீர்களானால் ஒரு அழகான பப்பாளியாக அதிகம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் நம் உலக காரியங்களை விட்டு கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒருவேளை பயப்படாத ஒரு சூழ்நிலையில ஒன்றுமே இருக்காது. ஆனா தேவனுக்கு பயப்படும் போது ஆசீர்வாதங்கள் என்பது நம் வாழ்க்கையில நிறைவாய் வரும். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயப்படுங்கள். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில, பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் காண்பீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.